ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடியில் மேலும் நம்ம திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 13,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 2 மணிக்கு டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 2:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்க நேற்று டோக்கன் வாங்குறதுக்காக நைட்டு 9 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணாங்க. அங்கேருந்து அப்டேட் பண்ணாங்க. இங்கே உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுவும் அவ்வளோ ஜிக்ஸாக் லைன் போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்பளையகுண்டாவில் அஷ்டதலபாத பத்மாரதனா புக் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில். அங்கே போனால் கோயில் ஐயர் தவறிட்டாங்க, அதனால் சேவா கேன்சல்டுன்னு சொன்னதுனால டைரெக்டாக இப்போது ஃப்ரீ தர்ஷனத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக திருமலைக்கு போகிறாங்க. டோக்கன் ஆர் டிக்கெட் நீங்கள் வாங்கியிருந்தாலும் இல்லைனாலும் சரி, டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் நேற்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்காங்க. 5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்தோம் அப்படின்னு. டிடிடியில் 8லேருந்து 10 மணி நேரம்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் 5லேருந்து 8 மணி நேரத்தில் நம்ம டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. வேணும்னா நம்ம வாங்கிட்டு வெளியில் வரலாம். அதில் போட்டிருக்கிற டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்கிற ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணால் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீ தரிசனம், அதிலே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத ஃப்ரீ தரிசனத்தில் அந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கு லக்கேஜ் கவுண்டர் ஆர் மொபைல் கவுண்டர் கிடையாது. 300 தர்ஷனத்தில் நேற்று கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாயந்தரம் ஜென்ரலாக ஈவினிங்லாம் போனால் கொஞ்சம் டிலே ஆகும் தான். அதுக்கே நேற்று 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போனாங்க. 6 மணிக்கு போல் 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. க்ரௌடு குறைஞ்சிருக்கு திருமலையில். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக போய் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா கூட 8 மணி நேரம் ஓகேனா நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது சுச்சுவேஷன். டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாயந்தரம் 6 to 7 க்யூவில் வெயிட் பண்ணால் தான் டோக்கன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நாளைக்கு புதன்கிழமை, ஜென்ரலாக புதன்கிழமைகளில் 8,000, வெரி ரேராக 10,000 ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஜென்ரலாக 8,000 தான் கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாக தீர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு, சாயந்தரம் இன்றைக்கி 6 to 7 இப்போ சொன்ன இடங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நேற்று மத்தியானம் நல்ல மழை பெஞ்சது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஷால்லாம் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி கரண்ட் டேட் புக்கிங்கில் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு 10,500 பே பண்ணி அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக இருக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக இருக்கும்போது திருமலைக்கு போனீங்கன்னா அவசியம் டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். செலக்ட் ஆகிட்டோம்னா செலக்ட் ஆன சேவாவையை நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளையும் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம கிட்ட டிக்கெட் இருக்குது இல்லைங்கிற ரூல்லாம் கிடையாது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். செலக்ட் ஆன SMS வரும். அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிக்கிட்டு மறுநாள் கிட்ட போய் பெருமாளை சேவிக்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,082 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.87 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 34,083 பேர். ஜென்ரலாக இந்த 3 இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷனும் தான் இது வரைக்கும் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது மேலும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நேற்று லட்டு விற்கப்பட்டது 3.97 லட்சம் லட்டுக்கள் விற்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டவங்க 2.13 லட்சம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க 2,943 பேர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டோக்கன் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8 to 10 மணி நேரம்
ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க 5 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.